சிவாய நம திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விப்ரகனுக்கு சுவாமி அருள் புரிந்தமை. இந்த லீலையை பற்றி ஒரு சிறு முன்னோட்டம். திருநாரியூரில் கிரதயுகத்தில் சுசீலன் என்ற ஒரு அந்தனர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு மனைவி இல்லை, ஒரே ஒரு மகள் தான். அந்த சுசீலன் மிகச்சிறந்த விநாயகர் பக்தி உடையவர். கொஞ்ச காலம் கழித்து அந்த சுசீலனும் சுவாமி கிட்ட போயிடுறாரு. அதுக்கப்புறம் அனாதியான மங்களையை அங்கே இருக்கிற அந்தணர்கள் தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க. அதே சமயத்தில் அங்கே திருநாரியூரில் அரசதாசன் என்ற ஒரு அந்தனர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருடைய மகன் பெயர் சுத்தன். அவரும் அரசதாசனும் மிகச்சிறந்த விநாயகர் பக்தி உடையவர். அந்த சுத்தனும் மங்களையும் ஒரே ஊரில் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. 16 வயது முடிந்த உடனே சுத்தனுக்கு அவங்களுடைய மாமன் பெண் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்து சுவாமி கிட்ட சிவ சன்னதியை அடைந்து சுவாமி கிட்ட அனுமதி கேட்கிறார். கேட்கும்போது ஒரு அசரீரி ஒலிக்குது. உன்னுடைய மகளை கொடுத்திய சுத்தன் வந்து திருமணம் நடந்த 5வது நாளில் இறந்து விடுவான் என்று ஒரு அசரீரி கேட்கிறது. இதை கேட்ட சுத்தனோட மாமன் மிகவும் பயந்து பெண் கொடுக்க மறுக்கிறாரு. இந்த விஷயம் அந்த ஊர் ஃபுல்லாக பரவுது. அதனால் யாருக்குமே சுத்தனுக்கு பெண் கொடுக்க முன் வரலை. இதை பார்த்து அவருடைய தந்தை அனாதியான மங்களையை சுத்தனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாரு. மங்களைக்கு விஷயம் தெரிய வருது. திருமணம் முடிந்த 5வது நாளில் கணவர் இறந்து விடுவார் அப்படின்ட்டு. அதே மாதிரி 5வது நாள் வருது. சுத்தன் வந்து மங்களை கிட்ட சொல்லி நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இரவு கடன்களை முடித்து விட்டு ஒரு தடாகத்தில் இறங்குகிறார். இறங்கும்போது அவரை வந்து முதலை பிடிக்கிறது. அதற்கப்புறம் மங்களை அந்த வழியாக வந்து விநாயகப் பெருமான் அருளால் எப்படி தன் கணவனை காப்பாற்றினாள் என்றது தான் இந்த கதை. மங்களையானவள் மிகச்சிறந்த விநாயகர் பக்தி உடையவள். சிறு வயதிலிருந்தே திருநாரியூர் பொல்லா பிள்ளையாரை வணங்கி வந்தவள். அவளுடைய பக்தி எப்படி தன்னுடைய கணவனை காப்பாற்றியது என்றதுதான் இந்த லீலை. விப்ரகனுக்கு அருள் புரிந்தமை 12வது லீலை. முன்னே ஒரு கிரதயுகத்தில் இத்திருநாரையூரில் பிராமணன் ஒருவர் இருந்தார். அவர் விநாயக வழிபாட்டில் சிறந்தவர். அவர் பெயர் சுசீலன். அவர் நாள்தோறும் விடியற்காலையில் காலை கடன்களை முடித்து கொண்டு நல்ல பூமியில் முளைத்துள்ள 1000 அருகும் துணர்களை மந்திரத்தோடு பறித்து 21 அருகுகளால் 50 முடிச்சாக கட்டி அந்த மாலையை விநாயகப் பெருமான் தோத்திரங்கள் சொல்லி மாலைதோறும் பொல்லா பிள்ளையாருக்கு சாத்தி வந்தான். சுசீலன் வறியவன், மனைவி இல்லாதவன். 5 வயதுடைய தன் பெண்ணை ஆதரவு இல்லாத நிலையில் விட்டு இறந்து போனான். தாய் தந்தை இல்லாத மங்களை என்னும் பெண்ணை அவ்வூரில் உள்ள அந்தணர்கள் வளர்த்து வந்தார்கள். விளையாட்டில் விருப்பமுடைய மங்களை துரும்புகளால் மாலை கட்டி பொல்லா பிள்ளையாருக்கு நாள்தோறும் சூட்டி வந்தாள். அதனை கண்டு அர்ச்சகர் கோபங்கொண்டு அவளை அடித்தார். அடியை பொறுத்து கொண்டு விநாயகருக்கு துரும்பு மாலை சாத்தி வந்தாள். அவ்வூரில் அரசதாசன் என்னும் அர்ச்சகர் ஒருவர் இருந்தான். சிவனருளால் அவனுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அரசதாசன் அப்பிள்ளைக்கு சுத்தன் என்று பெயரிட்டு உரிய வயதில் வேத ஆகமம் முதலியவைகளை ஓதுவித்தான். அச்சிறுவன் 16 வயதுக்குள் வேதங்களிலும் வித்தைகளிலும் புராண சாஸ்திரங்களிலும் புலமை பெற்றான். சுத்தனின் மாமன் தன் மகளை சுத்தனுக்கு கொடுக்க எண்ணினான். சிவ சந்நிதியை அடைந்து, பெருமானே, என் மகள் சுசீலியை என் உடன் பிறந்தாள் மகன் சுத்தனுக்கு மனம் செய்ய விரும்புகின்றேன். தேவரீர் அருள் செய்ய வேண்டுகின்றேன் என்று பணிவுடன் கேட்டான். உன் மருமகன் திருமணம் நடந்த 5ஆம் நாளில் இறந்து விடுவான், இது உறுதி என்று ஓர் அசரீரி கூற கேட்டான். இங்ஙனம் இறைவன் கூறியதை கேட்ட மாமன் மிக வருந்தி இந்த செய்தியை யாரிடம் சொல்லாமல் மனைவியிடம் மட்டும் இரகசியமாக சொன்னான். அவள் தான் நீராடப் போகும்போது தன் தோழிகளிடம் சொன்னாள். தோழிகள் தங்கள் கணவன்மாரிடம் சொல்ல இந்த செய்தி
ஊர் எங்கும் பரவியது. இந்த செய்தியை அறிந்த பிராமணர்கள் சுத்தனுக்கு பெண் கொடுக்க மறுத்தார்கள். பலர் தடுத்தும் சுத்தனது தந்தை சுசீலன் மகள் மங்களையை தன்னுடைய மகனுக்கு சுத்தனுக்கு திருமணம் செய்து வைத்தார். விநாயகப் பெருமானுக்கு மூடப்பத்தியாக துரும்பு மாலை சாத்தி வந்த மங்களை விவாக காலத்திலும் இரவிலே அந்த துரும்பு மாலையை தொடுத்து அன்போடு விநாயகப் பெருமானுக்கு சாத்தி வந்தாள். சுத்தன் திருமணம் நிகழ்ந்த 5ஆம் நாள் இரவு வெளியே சென்று இரவு கடன்களை கழித்து அருகேயுள்ள தடாகத்தை அடைந்து கால் கழுவிக்கொண்டு வேறு துறையிலே இறங்கி முகத்தை கழுவினான். அப்பொழுது யாரும் எதிர்பாராவண்ணம் பெரிய முதலை ஒன்று வந்து சுத்தன் காலை கவ்வி தடாகத்தின் நடுவிடத்திற்கு இழுத்து கொண்டு போகத் தொடங்கியது. அப்பொழுது மகா வித்வானாகிய சுத்தன் முதலையை நோக்கி, ஓ முதலையரசே, நான் சொல்வதை கருணையுடன் கேட்க வேண்டும். நான் என் சாவுக்கு வருந்தவில்லை. இளமையிலேயே தாய் தந்தையரை இழந்தவளும் ஊரில் உள்ள அந்தணர்களால் காக்கப்பட்டவளும் அனாதையும் குணமும் அழகும் நிறைந்தவளுமாகிய என் மனைவியை குறித்தே நான் வருந்துகின்றேன். அவள் பால் சென்று வர கருணை செய்து என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு அந்த முதலை, அந்தணரே, அறிவாளவனே, நான் உணவு உண்டு 3 மாதத்திற்கு மேலாகிறது. பசியால் வருந்துகின்ற நான் கையில் கிடைத்த உணவை எப்படி விடுவேன் என்று முதலை கேட்டது. அதற்கு முதலைக்கு, அரசே, அங்ஙனமாயின் என்னை சற்றே விடுக. நான் என் இல்லம் சென்று மனைவி கூறி அவளை ஆற்றுவித்து மீண்டும் ஒரு முகூர்த்தத்தில் உன் பால் வருவேன். இதில் ஐயம் வேண்டா, இது சத்தியம் என்று சுத்தன் கூறினான். நியமப்படி பொல்லா பிள்ளையார் ஆலயம் சென்று அப்பெருமானுக்கு துரும்பு மாலை சாத்தி கணவன் வீட்டுக்கு வரும் மங்களை வழியில் உள்ள தடாகத்தில் முதலைக்கும் தன் கணவனுக்கும் நடக்கும் உரையாடலை கேட்டு கணவன் அருகே வந்தாள். கழுத்தளவினாதாகிய நீரில் முதலையால் பீடிக்கப்பட்டிருக்கும் கணவனை கண்டதும் கலங்கிய மங்களை, முதலையரசே, என் மேல் தயவு செய்து என் கணவனை விடுத்து வேண்டுமானால் பயமின்றி என்னை உண்ணலாம். யான் இறந்தாலும் என் கணவன் வேறு கன்னிகையை மணந்து இன்பமுடன் வாழலாம். என் கணவனை இழப்பேனாயின் அனாதையாகிய நான் விதவையாக இருந்து என்ன செய்வேன் என்று சொல்லி வருந்தினாள். முதலை, நீ பெண்ணானதால் உன்னை உண்ண மாட்டேன், உன் கணவனை விடவும் மாட்டேன் என்று கூறியது. முதலை கூற்றை கேட்ட மங்களையானவள் தன் கணவனுக்கு முன் உயிரை விட துணிந்து, பெருமானே, உலகங்களுக்கெல்லாம் தந்தையே, அன்பரை காப்பதில் கருத்து உடையவனே, எங்கள் இருவருக்கும் உன் திருவடித் தாமரையை தருக என்று திருநாரியூர் பொல்லா பிள்ளையாரிடம் வேண்டிக் கொண்டு நீரின் நடுவே பாய்ந்தாள். அப்பொழுது விநாயகப் பெருமான் தமது துதிக்கையால் மங்களையை பிடித்து கொண்டார். சிவசிவா. அப்பெருமானுடைய பாசமானது முதலையை கட்டி வெளியில் இழுத்து போட்டது. முதலையிடம் இருந்து உயிர் தப்பிய சுத்தன் எந்தவித காயமில்லாமல் வெளியேறினான். யானை முகத்தை உடையவரும் பெருச்சாலி வாகனம் உடையவரும் சித்தி புத்தி தேவியர்களை உடையவரும் ஒற்றை கொம்பை 3 திருக்கண்கள் உடையவரும் பாசம், அங்குசம், வரதம், அபயம் என்னும் இவற்றை தரித்தவரும் செந்நிறமும் தொங்கிய வயிறும் சிவந்த ஆடையும் முரம்போலும் செவிகளை உடையவருமாகிய விநாயகப் பெருமானை கண்களார கண்டு மகிழ்ச்சியுடன் பன்முறை மங்களை வணங்கினாள். சிவசிவா. பொல்லா பிள்ளையார் மங்களையை துதிக்கியால் எடுத்து தமது திருமடி மீது வைத்துக்கொண்டு, மங்களையே, என் அன்பு மகளே, நாள்தோறும் அருகு கிடைக்காமையால் துரும்புகளால் திருமாலை தொடுத்து சாத்தி வந்தாய். மற்றவர் சாத்தும் பொன்மணி மாலைகளை காட்டிலும் நீ சாத்திய துரும்பு மாலையே எனக்கு சிறந்தது. அதனால் நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து நான் என்னையே உனக்கு அளித்தேன். சக்தி தேவியாகிய சித்தியிடம் உள்ள எல்லா வலிமையும் உனக்கு உண்டாவதாக. என் ஆணையால் முத்தொழிலும் செய்யும் ஆற்றலை பெறுவாயாக. நீ உன் கணவனுடன் 16,000 ஆண்டுகள் வாழ்ந்து பலருக்கும் உதவி செய்து முடிவில் உன் கணவனுடன் என்னை வந்து அடைவாயாக. என் குமாரியே, நீயும் உன் கணவனும் புவனேசனும்
சக்தியும் போல வாழ்வீராக. நீ உன் தந்தையாகிய என்னையும் தாய்மாராகிய சித்தி புத்தி தேவிகளையும் எப்பொழுது நினைக்கின்றாயோ அப்பொழுது நாங்கள் உன் முன் தோன்றி நீ விரும்பியவற்றை அளிப்போம். இன்று முதல் அட்ட சித்திகளும் 14 வித்தைகளும் 64 கலைகளும் 8 வகை செல்வங்களும் 8 சக்திகளும் ஏவல் மகளிராக உனக்கு பணி செய்யும் என்று திருவாய் மலர்ந்தருளினார். விநாயகப் பெருமான் பாசம் பறித்தமையால் முதலை இந்திரலோகத்தை அடைந்தது. சுத்தனும் மங்களையும் வீட்டை அடைந்து நடந்தவற்றை கூறினர். அது கேட்டு சுத்தனது தந்தையும் தாயும் மருமகளை புகுந்து கொண்டாடினர். மங்களை இந்திரனுடைய மாளிகை போல ஓர் இல்லத்தை படைத்து தனது மாமன் மாமியார் கணவனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். நாள்தோறும் திருநாரையூரில் உள்ள பொல்லா பிள்ளையாரை விதிப்படி அன்புடன் பூஜித்து வந்தாள். பல அரிய செயல்கள் செய்து பலருக்கும் உதவி வந்தாள். பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடன் இன்பமாக 100 ஆண்டுகள் வாழ்ந்து முடிவில் விநாயகப் பெருமான் அருளால் வீட்டின்பம் பெற்று சித்தி புத்தி தேவிமாரின் தோழி ஆனாள். பார்ப்பன பெண்ணுக்கு வாழ்வரசியாக வரமளித்த இந்த வரலாற்றை அன்புடன் படிப்பவர் கேட்பவர் எல்லா பேறுகளையும் பெறுவர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக விநாயகப் பெருமானிடம் ஆசி பெற்ற மங்களை அவர்கள் பல அற்புதங்களை செய்தார்கள். அதில் ஒரு அற்புதத்தை முருகப்பெருமான் முனிவர்களுக்கு சொன்னார். இதை பற்றி ஒரு சிறு முன்னோட்டம். ஒரு காலத்தில் மாகிஷ்மதின்னு ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் கிருதவீரியன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு 2 மனைவிகள். மூத்த மனைவி கர்ப்பமுற்று இருந்தாங்க. இளைய மனைவி பொறாமையால் மூத்த மனைவிக்கு விஷம் கொடுத்து விட்டு உண்பித்தாள். இதை அறியாத முதல் மனைவி உண்டு தொழுநோய் வந்தது. கொஞ்ச நாளில் மூத்த மனைவிக்கு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. அந்த குழந்தையும் தொழுநோய் இருந்து பார்த்த உடனே அரசன் அவங்க 2 பேருமே வெளியில் அனுப்பிவிடுகிறார். நாட்டை விட்டு அனுப்பிவிட்ட உடனே அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த 2 பேரும் நோய்களோட ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வேடன் ஒரு வேடு வச்சு பார்த்துட்டு மனம் இறங்கி அவர்களை காப்பாற்றுகிறார்கள். கொஞ்ச நாள்லேயே அந்த அரசனின் முதல் மனைவி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அனாதையான அந்த குழந்தைய அந்த வேடனும் வேடு வச்சியும் காப்பாற்றிட்டு வராங்க. கொஞ்சம் அந்த குழந்தைக்கு 5 வயது ஆன உடனே அந்த வேடனும் இறந்து விடுகிறான். வேடு வச்சு காடு காடாக போய் திரிந்து பிச்சை எடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறாள். கொஞ்ச நாள் கழித்து அவங்க திருநாரையூர் வராங்க. திருநாரையூர் மங்களை வீட்டுக்கிட்ட பிச்சை கேட்குறாங்க. இதை பார்த்த மங்களை அந்த குழந்தையை பார்த்து திருநீர் கொடுக்குறாங்க. திருநீர் கொடுத்தவொடனே அந்த குழந்தையோட நோயெல்லாம் போகுது. அந்த வேடுவச்சியோட நோய்கள்லாம் போகுது. அதற்கப்புறம் அந்த மங்களை தாய் அந்த வேடுவச்சியையும் குழந்தையையும் காப்பாற்றி அந்த குழந்தையை நல்விதமாக வளர்த்து பிறகு எப்படி தனது இழந்த நாட்டை பிடிக்கிறார் என்றது தான் மீதமுள்ள கதை. இதை அப்படியே விரிவாக பார்க்கலாம். ஏமாங்கன் வரலாறு. முனிவர்கள் வேண்டுகோளுக்கிணங்கி மங்களை விநாயகப் பெருமான் திருவருள் துணையால் செய்த மிக உயர்வான வரலாற்றை முருகப்பெருமான் சொல்கிறார். மாகிஷ்மதி என்னும் நகரத்தில் கிருதவீரியன் வம்சத்தில் தோன்றிய ஓர் அரசன் இருந்தான். அவனுடைய பட்டத்தரசி ஆகிய மூத்த மனைவி கர்ப்பமுற்றிருந்தாள். இளையவளாகிய குடிலை என்பவள் பொறாமையால் உணவில் நஞ்சு கலந்து நயவஞ்சகமாக மூத்தவளை உண்பித்தாள். நஞ்சு வேகத்தால் மூத்தவளுக்கு தொழுநோய் உண்டானது. பின்னர் தொழுநோயுடன் கூடிய குழந்தை பிறந்தது. அதை கண்ட அரசன் அப்பொழுதே மூத்தவளை குழந்தையுடன் ஊரினின்றும் வெளியேற்றினான். வனத்தை அடைந்த அரசி மிகவும் துன்புற்றாள். அங்கு வேடன் ஒருவன் அவளை காப்பாற்றினான். குழந்தைக்கு ஓராண்டு முடியும் போது தாய் நோய் முற்றி இறந்தாள். வேடன் அந்த குழந்தையை முடிந்த அளவு முயன்று காப்பாற்றி வந்தான். குழந்தை 5 வயதை அடைந்தபோது வேடனும்
இறந்தான். அந்த வேடன் மனைவி குழந்தையுடன் அந்த வேடனின் மனைவி குழந்தையுடன் நகரத்துக்கு வந்து பிச்சை எடுத்து குழந்தையை அன்புடன் காத்து வந்தாள். இங்ஙனம் வேடன் மனைவி பிச்சைக்காக ஊர் ஊராக அலைந்து திரிகின்ற போது திருநாரையூரை அடைந்து மங்களை வீட்டுக்கு வந்து பிச்சை கேட்டாள். மங்களையின் வேலைக்கார பெண் குழந்தையுடன் அரச இலக்கணம் இருப்பதைக் கண்டு வேடுவச்சியிடம் குழந்தை பற்றிய வரலாறு கேட்டறிந்தாள். தான் கேட்ட விவரத்தை மங்களையிடம் பணிப்பெண் சொன்னாள். மங்களையும் வெளியே வந்து பார்த்து குண்டலினி உருவமாகிய ஆதிசேஷனது மத்தகத்தில் நடனம் செய்யும் பொல்லா பிள்ளையாரை தியானித்து திருநீற்றை மந்திரித்து அன்புடன் குழந்தையுடன் கொடுத்தாள். மங்களையின் கட்டளைப்படி அக்குழந்தை அத்திருநீற்றை உடம்பிலே பூசிக்கொண்டு எஞ்சியதை பக்தியுடன் உட்கொண்டது. உடனே குழந்தை உடலில் இருந்த நஞ்சு வெப்பம் குட்ட நோயும் நீங்கியது. காய்ச்சிய பொன் போல் ஒளிர்கின்றவனும் மன்னனுக்குரிய இலக்கணங்களை உடையவனுமாகிய அந்த குழந்தையை பார்த்து மங்களை முதலிய அனைவரும் வியப்படைந்தனர். மங்களை அந்த குழந்தைக்கு ஏமாங்கன் என்று பெயரிட்டு தன் வீட்டிலேயே வைத்து அன்போடு அருமையாக வளர்த்து வந்தாள். வேடுவச்சிக்கும் தன் வீட்டிலேயே வாழ்வதற்கு வகை செய்தாள். சுத்தன் ஏமாங்கனுக்கு கலைகள் எல்லாவற்றையும் கற்பித்தான். ஏமாங்கனுக்கு 16 வயது ஆனவுடன் மங்களை பொன்மயமான ஒரு பெரிய வில்லையும் அழிவில்லாத 2 அம்பர தூணிகளையும் வாள் சங்கு இவைகளையும் கொடுத்து அன்போடு நோக்கி, என் அன்பு மகனே, நீ ஓர் அரசகுமாரன். உன் தந்தை மாகிஷ்மதி நகரத்தை ஆளும் வேந்தன். உன் தாய் கருவுற்று இருக்கும்போது உன் சிற்றன்னை அவளுக்கு நஞ்சு கலந்த உணவை அளித்தாள். அதனை உண்டதால் தொழுநோய் உண்டாயிற்று. அவளுக்கு பிறந்த உன்னையும் தொழுநோய் பற்றி இருந்தது. அரசனால் நகரத்தில் இருந்து துரத்தப்பட்ட உன் தாய் காட்டில் இறந்தாள். உன்னை ஒரு வேடுவச்சி கொண்டு வந்து என் கையில் தந்தாள். பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற நான் உன் நோயை நீக்கினேன். ஆதலால் என்னையே நீ தாயாக நினைக்கின்றாய். உனது சிற்றன்னைக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது. உருவத்தால் அழகிய அந்த ஆண் பிள்ளைக்கு இப்பொழுது வயது 12 ஆகிறது. மதுராபுரி அரசன் உன் தந்தையை போரில் வென்று சிறைப்படுத்தி தானே மாகிஷ்மதி நகரிலிருந்து ஆட்சி செய்கின்றான். ஆதலால் நீ நான் தரும் தேரில் ஏறிச் சென்று மதுராபுரி அரசனை எளிதாக வென்று உன் தகப்பனை சிறை மீட்பாய் என்று கூறினாள். ஏமாங்கன் மங்களையின் வாய்மொழியை கேட்டதும் தாய் தந்தையாகிய மங்களையையும் சுத்தனையும் வணங்கி விடைபெற்று கொண்டு தெய்வீக தேரில் ஏறி மாகிஷ்மதி நகரத்தை அடைந்து அங்கே அரசாளும் பகைவனை போருக்கு அழைத்தான். போருக்கு வந்த மன்னனை வென்று நாட்டை தனதாக்கிக் கொண்டு தாய் தந்தையர்களை சிறை மீட்டு அவர்களை அன்போடு வணங்கி நின்றான். விடுதலை பெற்ற அரசன் ஏமாங்கனை பார்த்து, அரசே, நீ யார்? எனது நாட்டையும் என் உயிரையும் காப்பாற்றி தந்தமையால் நான் உன் தொண்டனைப் போல் உன் விருப்பப்படி நடக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னான். ஏமாங்கன் தந்தையை மீண்டும் வணங்கி தன் வரலாறு முழுமையும் சொன்னான். அதை கேட்ட தந்தை மைந்தனை அன்போடு மார்பில் அணைத்து கொண்டான். தனது இளைய மனைவியை கடிந்து கோபித்து ஏமாங்கனுக்கே இளவரசு பட்டம் கட்டி மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். ஏமாங்கன் மங்களையின் ஆணைப்படி தேவர், அசுரர், மனிதர்களோடு கூடிய பல உலகங்களையும் வென்று 100 அஸ்வமேத யாகங்களையும் 100 ராஜசூய யாகங்களையும் யூபமில்லாத கனயாகம் முதலிய மிக பெரிய யாகங்கள் பலவற்றையும் விதிப்படி செய்தான். 16,000 ஆண்டுகள் இந்த பூமியை மனுநெறி கோடாது மங்களாதேவியின் ஆணைப்படி ஆண்டான். கணபதி உபாசனையோடு கூடிய அவன் தனக்கு பின் தனது பெருநாட்டை மைந்தனிடத்தே ஒப்படைத்து மங்களையுடன் சிவலோகத்தை அடைந்தான். சிவசிவா. மங்களை உலகத்தாரின் நன்மை கருதி செய்தருளிய அரும் செயல்கள் மிக பலவாம்.
விரிவாகும் என்று இங்கு ஒரு வரலாறு மட்டும் சொல்லப்பட்டது என்று முருகப்பெருமான் முனிவர்களுக்கு சொன்னார். சிவாய நம திருச்சிற்றம்பலம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக குவலயாசுவன் வரலாறு முருகப்பெருமான் மேலும் சொல்லத் தொடங்குகிறார். ஏமாங்கனுடைய சரிதம் கேட்ட முனிவர்கள் மங்களையின் கணவனாகிய சுத்தனை முதலை பிடித்தது எந்த குலத்தில், அந்த குலத்தை அமைத்தவர் யார், தேவரீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என முனிவர்கள் வேண்ட முருகப்பெருமான் சொல்லத் தொடங்கினார். மாகிஷ்மதி நகரிலே பெரும் புகழ்பெற்ற அரசனாகிய சத்தியவான் இருந்தான். அவன் மிகச்சிறந்த ஞானியாகி 3 உலகத்திலும் புகழப்பட்டவன். அவனுடைய மகன் குவலயாசுவன் என்பவன் 16,000 யானை பலம் உடைய வீரனாகவும் பக்தி, சாந்தம், அடக்கம் முதலிய பண்புகள் நிறைந்தவனாகவும் வில் வித்தையில் வல்லவனாகவும் தந்தை சொல் மீறாதவனாகவும் மன்மதன் போன்ற அழகு உடையவனாகவும் 16 வயது நிரம்பிய காலை பருவத்தினனாகவும் விளங்கினான். முனிவர்கள் செய்யும் யாகங்களை பாதாளகேது என்பவன் அழிக்கத் தொடங்கினான். முனிவர்கள் யாகங்கள் அழியாமல் காக்குமாறு சத்தியவானை வேண்டினார்கள். அவன் தன் மகன் குவலயாசுவனை அனுப்பி முனிவர்கள் யாகத்தை காக்குமாறு அனுப்பினான். குவலயாசுவன் முனிவர்களுடன் சென்று யாகத்தை காக்க தொடங்கினான். அப்பொழுது அசுரனாகிய பாதாளகேது பன்றிய வடிவமெடுத்து யாகத்தை அழிக்கும் பொருட்டு வந்தான். வந்தவன் வில்லேந்திய கைனாகி நிற்கும் அரசனை பார்த்து ஓடத் தொடங்கினான். அரசனும் முனிவர்கள் பணித்த வண்ணம் அசுரனை பின்தொடர்ந்து ஓடினான். பயந்த அசுரன் பாதாள வழியாக ஒரு பிளத்தினுள் நுழைய அரசனும் அவனை விடாமல் பின்தொடர்ந்து சென்று கொன்றான். அசுரனோடு பாதாளத்தை அடைந்த அரசன் அவ்வசுரனால் நிறுவப்பெற்ற பொன்மயமான பட்டினத்தை கண்டு அதனுள்ளே நுழைந்தான். வீரனாகிய குவலயாசுவன் அந்த அசுரனது அரண்மனை மாளிகையிலே அநேக பெண்களால் சூழப்பட்ட பேரழகியாகிய ஒரு கன்னிகையை கண்டான். அழகிர் சிறந்த பெண்ணே, மாகிஷ்மதி மன்னன் குமரன் யான். முனிவர்கள் செய்யும் யாகத்தை இந்த பாதாளகேது அழித்து வந்தான். அந்த யாகங்களை காக்க விரதம் பூண்ட யான் அவனால் இழுக்கப்பட்டு இங்கே வந்தேன். பெண்ணே, நீ யார்? இங்கே எப்படி வந்தாய்? விவரமாக கூறு என கேட்டான். வீர மன்னனே, யான் கந்தர்வ பெண். என் பெயர் மதாலசை. என் தந்தை விஸ்வாவசுவினை போரில் வென்ற பாதாளகேது என்னை கவர்ந்து கொண்டு வந்து இந்த பிளத்தில் வைத்தான். அவன் பெற்றிருந்த பிரம்மசாபத்தால் என்னை கெடுக்காமல் விட்டு வைத்துள்ளான். இந்த இழிவனை வெல்பவனே எனக்கு தலைவனாவான் என உறுதி கொண்டிருந்தேன். ஆதலால் நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விளக்கம் சொல்லி முறைப்படி அவனுக்கு உணவளித்தாள். குவலயாசுவன் மதாலசையை அழைத்து கொண்டு முனிவர்களிடம் வந்து நிகழ்ந்ததை கூறி விடைபெற்று கொண்டு தந்தையை அடைந்தான். தந்தையை வணங்கி நிகழ்ந்தவற்றை கூறி பெற்றோர்களின் அனுமதிப்படி மதாலசையை மணந்து கொண்டான். தந்தையின் ஆணைப்படி இளவரசனாக முடிசூட்ட பெற்று 7 ஆண்டு காலம் இன்பமாய் வாழ்ந்து வந்தான். பாதாளகேதுவின் தம்பி தன் அண்ணனை குவலயாசுவன் கொன்றதையும் மதாலசையை கொண்டு சென்று மணந்ததையும் கேள்வியுற்று அந்த அரசனை வஞ்சனையாக வெல்ல வேண்டும் என்று நினைத்தான். அந்தன முனிவன் வடிவு கொண்டு சத்தியவானாகிய பேரரசனை அணுகி தன்னால் செய்யப்படும் யாகத்தை காக்க அரசன் மகனை அனுப்ப வேண்டினான். அரசனும் உடன்பட்டு இளவரசனை போய் வர பணித்தான். முனிவன் வடிவிலுள்ள அசுரன் நர்மதை ஆற்றின் கரையை அடைந்து 3 மாதம் தவம் செய்தான். பின்பு அரசகுமாரனை பார்த்து, நான் 1 மாதம் நீருக்குள் உள்ளிருந்து தவம் செய்ய வேண்டும். நீ கரையிலிருந்து எனக்கு எந்தவித இடையூறு வராமல் காக்க வேண்டும் என்று கூறி அரசன் கையிலிருந்த மோதிரத்தையும் நயமாக பேசி பெற்று கொண்டான். பெருந்திரள் படைத்த அந்த அசுரன் மோதிரத்தை அணிந்து கொண்டு நர்மதை ஆற்றில் மூழ்கி 3 நாள் இருந்தான். 4ஆம் நாள் மாயை சக்தியினால் அரசனது நகரத்தை அடைந்தான். முன்பு போல் முனிவன் உரு கொண்டு சத்தியவானை கண்டு, பாதாளகேதுவின் தம்பி ஆகிய அசுரனால் உன் மகன் கொல்லப்பட்டான். உன் மகனுடைய மோதிரத்தை அடையாளமாக கொண்டு வந்தேன் என்று சொல்லி மோதிரத்தை சத்தியவானிடம் கொடுத்தான். அது கேட்டு சத்தியவானும் நகரத்தாரும் அழுது புலம்பினார்கள். குவலயாசுவன் மனைவி மதாலசையும் கணவனை நெஞ்சில் நினைத்து தீயில் புகுந்தாள். மனைவியும் இறந்துடுறாங்க.
அரசன் மருமகள் இறந்ததைக் கண்டு மேலும் புத்திர சோகம் அதிகப்பட்டு தனது ராஜ்யத்தை மந்திரி வசம் ஒப்படைத்து சோக நிலையத்தை அடைந்திருந்தான். அசுரன் மதாலசை இறந்தவுடன் தான் கொடுத்த மோதிரத்தை கவர்ந்து கொண்டு மிக மகிழ்ந்தான். நர்மதை ஆற்றின் நடுவிலிருந்து வெளியே வந்து மோதிரத்தை குவலயாசுவன் கையில் கொடுத்து தன் தவத்தை நினைத்தபடி முடித்து கொண்டதாகவும் அவன் ஊருக்கு செல்லலாம் என்றும் கூறி விடை கொடுத்து அனுப்பினான். அரசன் குவலயாசுவன் முனிவருக்குரிய கடமை செய்த மகிழ்ச்சியுடன் தன் நகரை அடைந்தான். இறந்தான் என்று நினைத்த மகன் திரும்பி வந்ததை கண்ட சத்தியவான் மகிழ்ந்து வருத்தத்துடன் நிகழ்ந்த செய்திகளை எல்லாம் சொன்னான். மதாலசை இறந்ததை கேட்ட இளவரசன் அளவில்லாத துன்பம் அடைந்தான். மன உறுதியால் மனைவியின் பிரிவை தாங்கிக் கொண்டு அவள் இறப்பதற்கு காரணமான அசுரனை கொல்ல வன்சினம் கொண்டான். தெய்வத்தன்மை வாய்ந்த பிரம்ம சிறுசு என்னும் அம்பை அசுரன் மீது ஏவினான். அந்த அம்பு அசுரனின் தலையை கொய்து வந்து குவலயாசுவன் முன் வைத்தது. உடனே அரசன் அத்தலையை ஏவலால் சுடுவித்தான். அதன்பின் குணக்கடலாகிய குவலயாசுவன் மனைவியின் பிரிவு துன்பம் தனிதற் பொருட்டு பல நாட்டு இளவரசர்களாகிய தோழர்களை அழைத்து பல வகையான பொழுதுபோக்குகளில் காலம் கழித்தான். பலருக்கும் பல வகையாலும் உதவி செய்து இன்புற்றான். பாதாள உலகத்திலிருந்து விளையாட்டின் பொருட்டு பூ உலகத்தை அடைந்த நாககுமாரர்கள் இருவர் குவலயாசுவனுடைய அருங்குண செயல்களை கேள்வியுற்று அரச குமாரர்கள் உருவெடுத்து மற்ற அரச குமாரர்களோடு இருந்தார்கள். அவர்கள் குவலயாசுவனுடன் மிகவும் நெருக்கமாக பழகி இன்புற்றனர். மற்ற அரச குமாரர்கள் அடிக்கடி தம் நாடு சென்று வந்தனர். ஆனால் நாககுமாரர்கள் அங்ஙனம் செல்லாமல் தொடர்ந்து 3 ஆண்டு காலம் இருந்தார்கள். பின்னர் நாககுமாரர்கள் அரசனிடத்தில் விடைபெற்று தம்முடைய பாதாள உலகத்தில் உள்ள மாளிகையை அடைந்தார்கள். தம்முடைய தந்தைக்கு தம் நண்பனாகிய குவலயாசுவனின் குணங்களையும் அன்பு உரிமையையும் எடுத்து கூறினார்கள். அதை கேட்டு நாகராசன் மிகவும் மகிழ்ந்து தன் மக்களை மீட்டும் குவலயாசுவன் நகரம் செல்ல விடை கொடுத்தான். நாககுமாரர்கள் குவலயாசுவனுடன் கலந்து மகிழ்ந்து இருந்தார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக மதாலசை உயிர் பெற்றமை. அந்த நாககுமாரர்களோட அப்பா நாகராசர் குவலயாசுவனுக்கு உதவி செய்யணும் பொருட்டு தவம் பண்றாரு. தவத்தினால சிவபெருமானின் அனுகிரகத்தால மதாலசை உயிர் பெறாங்க. அவங்க 2 பேரும் சந்திச்சாங்களா இல்லையான்றதுதான் அடுத்து வரலீலை. மதாலசை உயிர் பெற்றமை. நாகராசன் குவலயாசுவனை மகிழ்விக்க விரும்பினான். பாதாளத்தில் வாழும் சித்தராகிய கபில முனிவரை அடைந்து மதாலசையை உயிர்ப்பிக்க தக்கதோர் உபாயம் சொல்ல வேண்டினான். அதற்கு நாகர் தலைவனே, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது மகாதேவர் ஒருவரால் தான் முடியும். ஆதலால் நீ முறைப்படி லட்சார்ச்சனை செய்து மகாதேவரை ஒரு மண்டலம் பூசிப்பாயாக. அதனால் சிவபெருமான் மகிழ்ந்து உன் முன் தோன்றி உன் கருத்தை உறுதியாக நிறைவேற்றுவார் என்று கபில முனிவர் கூறினார். திருமாலின் அம்சமாகிய கபில முனிவர் கூறியதை கேட்ட நாகராசர் லட்சார்ச்சனை விதியை தனக்கு சொல்லியருள வேண்டினான். அதற்கு கபில முனிவர் வைகரையில் நீராடி நீலோற்பழம் 2000 வில்வதளங்கள் 300 எடுத்து வைத்து நைவேத்தியங்களையும் அமைத்து கொண்டு முதலில் விநாயக பெருமானை பூசித்து பின்னர் துவார பூஜை, பீட பூஜை, கலச பூஜை, சங்க பூஜை இவைகளை செய்து சிவ மூல மந்திரத்தை 1000 முறை செபித்து மகாதேவரை ஆவாகனம் செய்து ஆசனம் கொடுத்து பின்னர் உருத்திரத்தை 11 ஆவிர்த்தியாக ஜெபிக்க வேண்டும். பவன் முதலிய அட்ட நாமங்களை கூறி மகாதேவரை வில்வத்தால் அர்ச்சிக்க வேண்டும். பின்னர் தியானத்துடன் சிவமூல மந்திரத்தை 1000 முறை செபித்து சகஸ்ரநாமம் சொல்லி நீலோற்பல மலரால் அர்ச்சிக்க வேண்டும். பின்னர் உருத்திர திரிசதி நாமத்தால் வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பின் சகஸ்ரநாமம் சொல்லி நீலோற்பல மலர்களால் வழிபாடு செய்ய வேண்டும். பின்னர் பல வகை பழங்கள், உணவுப் பொருள்கள் வைத்து வழிபாடு செய்து சிவ மூல மந்திரத்தை 1000 முறை உருஜபித்து பூஜையை முடிக்க வேண்டும். இவ்வாறு கபில முனிவர் நாகராஜனிடம் அருளோடு கூறினார். அதை கேட்ட நாகராஜன் பூமிக்கு வந்து சிறப்பான தலமாகிய திருநாரையூரை அடைந்தான்.
அங்கு எழுந்தருளியுள்ள பொல்லா பிள்ளையாரையும் சிவலிங்க பெருமானையும் கண்டு வணங்கினான். பின்னர் தேவதச்சனாகிய துவட்டாவை வரும்படி எண்ணினான். உடனே துவட்டா வந்து நாகராசனை பணிந்து வணங்கினான். நாகராசன் அவனை பார்த்து, இங்கே சுவாமி திருமுன்னர் சிவபெருமானுடைய பூஜைக்காக நீலோற்பல தடாகம் ஒன்று உண்டு பண்ணுவாயாக என்று கூறினான். அது கேட்டு கங்கை நீர் நிறைந்ததும் நீலோற்பல மலர்கள் நிறைந்ததுமான ஒரு தடாகத்தை துவட்டா நிறுவினான். நாகராஜன் திருநாரையூரில் தங்கி கபில முனிவர் கூறிய விதிப்படி பரமேஸ்வரனை வழிபட்டான். 1.5 மாதம் லட்சார்ச்சனை செய்து அமுதத்திற்கு ஒப்பான அன்னங்களால் அடியார் பூஜையும் நடத்தினான். நாகராஜன் செய்த பூஜையால் மனமுவந்த சிவபெருமான் உமையோடும் சிவகணங்களோடும் காட்சி தந்தார். நாகராஜன் நமக மந்திரங்களை கூறிக்கொண்டு வணங்கி 1000 திருப்பெயர்களால் இறைவனை அழைத்து தோத்திரம் செய்தான். சிவபெருமான் நாகராஜனுக்கு வேண்டும் வரம் தர விரும்பினார். அதற்கு நாகராஜன் குவலயாசுவனின் பட்டத்தரசி மதாலசை 5 ஆண்டுகளுக்கு முன் ஓர் அரசனால் கொல்லப்பட்டாள். அவளை மீண்டும் உயிர்ப்பித்து அருள வேண்டும் என வேண்டினான். பரமசிவனும் மகிழ்ந்து அவ்வாறே ஆகுக என்று அருளினார். உயிர்த்தெழுந்த மதாலசையை பரமசிவன் பார்த்து, குழந்தாய், நீ முன்னர் ஓர் அசுரன் மாயையால் இறந்தாய். இப்பொழுது நாகராசன் முயற்சியால் உயிர் பெற்றாய். ஆதலால் நீ நாகராசன் மகளாக ஆனாய். நீ பல காலம் பூமியில் வாழ்ந்து உன் கணவனுடன் நமது பதத்தை அடைவாயாக என்று அருளினார். பின்னர் நாகராசனை நோக்கி, அன்பனே, நமது திருமுன்னர் உன்னால் உண்டாக்கப்பட்ட தடாகத்தில் நீராடுபவர் எல்லா பாவங்களும் நீங்க பெற்று எல்லா செல்வமும் அடைவர். இந்த தடாகத்திற்கு நாக தீர்த்தம் என்றும் சிவகங்கை என்றும் பெயர் என்று திருவாய் மலர்ந்து சிவபெருமான் லிங்கத்தில் மறைந்தார். நாகராஜன் மதாலசையை அழைத்து கொண்டு நாகலோகம் சென்றான். நாககுமாரர்கள் இளவரசர்கள் உருவில் குவலயாசுவனுடன் 10 நாள் தங்கி இன்புற்றார்கள். குவலயாசுவனிடம், என் நண்பனான அரசர் பெருமானே, நாங்கள் இருவரும் உனது மாளிகையில் இந்நாள் வரை இருந்து மிகவும் இன்பம் அடைந்தோம். அதுபோல் நீயும் எங்கள் நாட்டுக்கு வந்து எங்களுடன் இருப்பதை எம் தந்தையார் பெரிதும் விரும்புகின்றார். ஆதலால் நீ எங்கள் மாளிகையில் தங்கி நட்பு உரிமையை சிறப்பிக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். அரசனும் அவ்வாறே வர இசைந்தான். குவலயாசுவன் அந்த இருவரையும் அரச குமாரர்களாகவே கருதி அவர்களோடு சென்றான். நர்மதி நதிக்கரையில் உள்ள ஒரு சிறந்த நகரத்தை அடைந்ததும் நாககுமாரர்கள் தேவ மாயையால் அரசகுமாரனை மயங்க செய்து பாதாள நகரத்துக்கு கொண்டு போய் தங்கள் நாக வடிவத்தை காட்டினார்கள். அவர்கள் வடிவத்தை கண்டு அரசன் மிகவும் வியந்து அவர்களுடன் நாகராசன் இருக்கும் இடத்திற்கு சென்றான். நாகராசன் அரசலங்குமாரனை கட்டித் தழுவி முறைப்படி சிறப்பு செய்தான். அறுசுவையுடன் கூடிய விருந்து இட்டான். 3 நாள் கழித்து இளவரசன் தன் நகரத்திற்கு செல்ல விரும்பினான். மக்கள் வாழும் பூவுலகத்தில் பெறுதற்கு அருமையான பொருள் தன்னிடம் இருப்பதாகவும் அதை பெற்றுக்கொண்டு சென்று நகரத்தை சீரும் சிறப்புமாக ஆளும்படியும் நாகராசன் சொன்னான். மேலும் பாதாள நகரத்தில் கட்டழகும் இளமையும் உடைய நாக கன்னியர்கள் இருப்பதாகவும் அவர்களையும் அழைத்துச் சென்று இன்பமாக வாழும்படியும் சொன்னான். அது கேட்ட குவலயாசுவன் தான் ஏகபத்தினி விரதமுடையவன் என்றும் மதாலசையை தவிர வேறு பெண்ணை மனத்தாலும் தான் விரும்புவதில்லை என்றும் கூறினான். நாகராசன் தன் பூஜை அறையில் அருமையான பொருள் ஒன்று அவனுக்காக வைத்துள்ளதாகவும் விரும்பினால் அதை பெற்றுச் செல்லலாம் என்றும் சொன்னான். அதற்கு இசைந்த குவலயாசுவன் நாகராசனுடைய பூஜை அறையை அடைந்தான். அங்கே அநேக நாக கன்னியர் நடுவில் தன் மனைவி மதாலசையை கண்டு வியப்படைந்தான். அளவற்ற மகிழ்ச்சியுடன் ஓடி சென்று அவளை கட்டி தழுவினான். இறந்தவளை கண்ட எல்லையில்லா ஆனந்தத்தால் உணர்விழந்து மூர்ச்சையானான். அதனை கண்ட மதாலசை தண்ணீர் தெளித்து அன்பு செய்து அவன் மயக்கம் நீக்கினாள். பின்பு நாகராஜன் நிகழ்ந்த செய்தியெல்லாம் கூறி மதாலசையை நாகமணிகளாலும் ஆடை அணிகளாலும் அழகு செய்து குவலயாசுவனிடம்
ஒப்படைத்தான். நாகராசன் மேலும் சில நாள் தன் அரண்மனையில் தங்க செய்து சிறப்பு செய்தான். குவலயாசுவன் நாகராசனிடமும் அவன் மைந்தர்களிடமும் விடை பெற்று தன் நகரமாகிய மாகேஷ்மதியை அடைந்து தாய் தந்தையரை கண்டு நடந்தவற்றையெல்லாம் விவரித்தான். மன்னனும் இறந்து போன தன் மருமகள் உயிர் பெற்று வாழ்ந்ததை கண்டு எல்லையில்லா ஆனந்தம் மகிழ்ச்சியும் கொண்டான். குவலயாசுவன் தன் மனைவி மதாலாசியுடன் கூடி பல நூற்றாண்டுகள் இன்பமுடன் வாழ்ந்தான். அறவழி சத்தியம் தவறாமல் ஆட்சி செய்து குடிமக்களை தந்தை போல் காத்தான். பிறகு தன் மகன் அலர்க்கனிடம் தன் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு சிவபெருமான் உரையும் கைலாயத்தை அடைந்தான். திருநாரையூர் மகாலிங்க பெருமான் இறந்த உயிரை உயிர்ப்பித்து அருள் செய்த இரண்டாவது திருவிளையாடலை படிப்போர் கேட்போர் விரும்பிய பேறுகளை பெறுவார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த குவலயாசுவனானவர் ரகுகுல வம்சத்தை சேர்ந்தவர். பிரானின் முன்னோர்கள் என்பதை நான் இன்று ராமாயணம் படித்து தெரிந்து கொண்டேன். அடுத்ததாக அலர்க்கனுக்கு அருள் புரிந்தமை. முனிவர்கள் வேண்டிக் கொள்ள முருகப்பெருமான் அலர்க்கனுடைய வரலாறு சொல்லத் தொடங்கினார். இது மாதிரி அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, குவலயாசுவனுக்கும் மதலாசைக்கும் 9 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவங்க எல்லாருமே தவம் செய்ய போயிடுறாங்க. அதுக்கப்புறம் குவலயாசுவன் இன்னொரு பிள்ளையை பெற்றுக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் அடுத்து வர நிலை. யோகியாகிய குவலயாசுவனுக்கு மதாலசியிடமாக 9 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுக்கு தொட்டிற் பருவத்திலேயே மதாலசை ஞான நெறி புகட்டினமையால் அவர்கள் திடமனத்துடன் தவத்தின் மேல் சென்று விட்டார்கள். தன் மைந்தர்கள் தவம் மேற்கொள்ள காரணம் தன் மனைவி மதாலசியே என்று அறிந்து ராஜ்யத்தை அமைச்சர்களிடம் ஒப்படைத்துவிட்டு வனத்தை அடைந்தான் குவலயாசுவன். தன் கணவன் காடு சென்றமைக்குரிய காரணத்தை அமைச்சர்கள் மூலம் அறிந்த மதாலசை தன் கணவனை தேடிச் சென்றாள். அரசன் திருநாரையூரில் முனிவர்களுடன் தங்கியிருப்பதை அறிந்து அங்கு சென்று அன்பால் வணங்கி, மாமன்னனே, என் உயிர் தலைவனே, என்னை பிரிந்து இங்கு வர காரணம் என்ன? யான் பிழை செய்திருப்பின் பொறுத்தருள வேண்டுகின்றேன். இனி உன் கட்டளைப்படியே நடப்பேன். இது சத்தியம் என்று சொல்லி அழுதாள். அழகிய மதாலசையே, உன் உபதேசம் கேட்டு 7 மக்கள் தவம் மேற்கொண்டார்கள். நாட்டை ஆளுவதற்கு இளவரசன் இல்லாமையாலும் நமக்கு பிள்ளை இல்லாமையாலும் இனி உபதேசம் செய்யாதே என்று சொன்னேன். பிறகும் நீ உன் போக்கினில் மாறாமையால் அடுத்து பிறந்த 2 அரச குமாரர்களும் உன் உபதேசம் கேட்டு தவத்துக்கு சென்று விட்டார்கள். ஆதலால் நான் பிள்ளை இல்லாதவனன் ஆனேன். கணவன் வெறுக்கும் செயலை செய்தமையால் உன்னை விட்டு நான் காட்டகத்தை அடைந்தேன். நீ ஏன் இங்கு வந்தாய் என்று குவலயாசுவன் கேட்டான். மதாலாசை அரசனை வணங்கி மீண்டும் கூறத் தொடங்கினாள். அரசே, இந்த 9 பிள்ளைகளும் பிரம்ம புத்திரர்கள். பிரம்மாவின் சாபத்தால் உன் பிள்ளைகளாய் வந்து பிறந்தார்கள். அவர்கள் என் முகமாக தத்துவ உண்மைகளை உணர்ந்து உடனே துறவியானார்கள். உனக்கு இன்னும் ஒரு மகன் பிறப்பான். அவன் உன் நாட்டை ஆளுவான். ஆதலால் நீ நகரத்திற்கு வந்து ராஜ்யத்தை காப்பாயாக என்று வேண்டினாள். மன்னன் அது கேட்டு ராஜ்யத்தில் பற்றுள்ள மகனை கண்ட பிறகே நாடு வர விரும்புவதாகவும், விருப்பம் இருப்பின் மதாலசை அவனுடன் தங்கலாம், இல்லையெனில் நாடு செல்லலாம் என்று கூறினான். கணவன் மனமறிந்து அதன்படி நடப்பதையே மதாலசை விரும்பினாள். மன்னனுடன் காட்டிலேயே தங்கிவிட்டாள். தங்கி கணவனுக்கு பணிவிடை செய்து வரும் நாளில் மதாலசை மன்மதனை ஒத்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குவலயாசுவன் குழந்தை பிறக்கும் வரை அலர்க்க என்பது வெள்ளிருக்கு இலையை உண்டு தவம் இருந்தமையால் அக்குழந்தைக்கு அலர்க்கன் என பெயரிட்டான். அந்த குமாரன் ஒரு நாள் யாரோ கூறிய கம் என்ற சொல்லை கேட்டு அன்று முதல் அழும்போதும், சிரிக்கும் போதும், பேசும்போதும், விளையாடும் போதும் கம் 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 என்றே கூறுவானாயினான். அக்குழந்தைக்கு 2 வயது நடக்கும் போது குவலயாசுவன் மனைவியோடும் புத்திரனோடும் ஒரு துவாதாசியாகிய நன்னாளில் வைகரையில் நீராட தடாகம் சென்றான்.
அரசன் முதலில் நீராடி இல்லம் சென்றான். மதாலசை தடாகத்தில் நீராடி கொண்டிருந்தாள். கரையில் இருந்த குழந்தை பொல்லா பிள்ளையார் ஆலயத்துக்குள் நுழைந்தது. சிவசிவா. கரையில் குழந்தையை காணாத மதாலசை தன் கணவனுடன் வீடு சென்றிருக்கும் என நினைத்து நீராடி வீடு சென்றாள். கோயிலுக்குள் நுழைந்த குழந்தை தாய் தந்தையை காணாமையாலும் இருளாய் இருந்தமையாலும் கம் 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 என்று சொல்லிக்கொண்டு அழுதது. கம் என்ற ஒளிப்பொருளாகிய பிள்ளையார் குழந்தை முன் தோன்றி தந்தை அன்புடன் அக்குழந்தையை எடுத்து புத்தி தேவியிடம் தந்தார். அந்த தேவியும் திருமுலைப்பால் அளித்து கலை ஞானங்களையும் அளித்தாள். அக்குழந்தையை வாங்கிய பிள்ளையார் சித்தி தேவியிடம் தந்தார். சித்தி தேவியும் திருமுலைப்பால் ஊட்டி அதனுடன் எல்லா சித்திகளையும் அளித்தாள். பொன்னொழியாய் விளங்கிய குழந்தைக்கு விநாயகப் பெருமான் யாராலும் மாற்ற முடியாத கவசம் அணிவித்து வில்லும் அம்பரா தூணிகளும் கதையும் கொடுத்தார். தேவிமார் இருவரும் குழந்தையை அணி செய்தனர். மெய்ஞானம் பெற்ற குழந்தை மூவரையும் துதிக்க தொடங்கியது. எப்போதும் அன்பர்களுக்கு திருவையும் மெய் உணர்வையும் அளிப்பவர்களும் அழியாத இன்பத்தை அளிப்பவர்களும் ஆசையை நீக்குபவர்களும் ஆகிய சித்தி புத்தி தேவிமார்களையும் சத் ஓம் தத் என்னும் 3 சொற்களுக்கும் ஒரே குறித்த பொருள் ஆவாரும் 3 கண்களை உடையவருமாகிய விநாயகப் பெருமானையும் வணங்குகின்றேன். 1 கோடி மின்னல் ஒளியும் கற்பூர ஒளியும் போன்ற வடிவுடையவர்களும் வணங்கி நின்றவர்களுக்கு யோகத்தையும் பக்தியையும் கொடுப்பவர்களுமாகிய மகா சித்தி புத்தி தேவிமார்களையும் மயில் போன்ற சித்தி புத்திகளின் கணவராதலால் தம் வயமுடைய அரசரும் உயிர்களின் செய்தியெல்லாம் கண்டு நிற்கும் உடையவருமாகிய விநாயகப் பெருமானையும் வணங்குகின்றேன். பெருமை வாய்ந்த அந்த இளம் குமாரன் இவ்விதம் சித்தி புத்தி தேவிகளையும் விநாயகப் பெருமானையும் துதித்து கொண்டு கணேச பெருமானது சந்நிதியில் நின்றான். அப்போது குழந்தையை காணாமல் கணவனுடன் விளக்கொளி கொண்டு சிவபெருமான் ஆலயத்தை அடைந்த மதாலசை குழந்தையை கணேசர் சந்நிதியில் கண்டாள். மின்னல் கூட்டம் போன்ற ஒளி உடையவனும் சிந்தாமணியால் அலங்கரிக்கப்பட்டவனும் கணேச பெருமானுடைய அடையாளங்களுடன் கூடிய கவசத்தால் போர்க்கப்பட்டவனுமாக சண்பக மலர்மணம் உடையவனும் வில் கதைகளோடு விளங்குபவனும் ஆகிய புத்திரனை அரசன் தன் மனைவியோடு கண்டு பெருமகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைந்தான். நடந்த வரலாற்றை சொல்ல வேண்டுமாய் விநாயகப் பெருமானை வேண்டினான். விநாயகப் பெருமான் கம் என்னும் மந்திர சிறப்பால் உண்டான நலன்களை விரிவாக எடுத்து சொன்னார். இந்த குழந்தையை அழைத்து கொண்டு நகருக்கு செல்லுமாறும் அந்த குழந்தை வளர்ந்து மனுவேந்தன் போல் அரசாட்சி செய்வான் என்றும் கூறினார். மேலும் அலர்கன் 100,000 ஆண்டுகள் யாகம் செய்து யோகம் பயின்று விநாயகப் பெருமானை அடைவான் என்றும் கூறி மறைந்தார். குவலயாசுவன் திருநாரியூரில் உள்ள முனிவர்களிடம் விடை பெற்று கொண்டு மனைவி மகனுடன் மாகிஷ்மதி நகரத்தை அடைந்து முறைப்படி செங்கோல் செலுத்தி வந்தான். சிவாய நம திருச்சிற்றம்பலம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக அலர்கனை சோதனை செய்தமை. விநாயகர் வழிபாடு உடையவர்களில் மிகவும் சிறந்த அலர்கன் இளமை பருவம் எய்தியவுடன் இளவரசு பட்டம் பெற்று உலகையும் வென்று தன் தந்தையின் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான். தந்தை சொற்கடவாமல் நாட்டை ஆண்டு வந்தான். எல்லா வர்ணத்தவரும் தத்தம் குறிய நெறியில் நடந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்து வந்தனர். தீய நெறியை நினைப்பவன் முன் கதையுடன் தோன்றி அவனை அலர்கன் அடித்து கொன்று விடுவான். அதனால் அரசனது தண்டனைக்கு பயந்து எல்லோரும் சத்திய அறவழியில் பற்று உடையவர்களாய் நடந்து கொண்டனர். தேவரும் அசுரரும் அன்பு செய்து அச்சமின்றி வாழ்ந்தனர். புலியும் மானும் ஒரு துறையில் நீருண்டன. கொடையாளரும் கொல்வாரும் அவன் நாட்டில் இல்லை. முனிவர்களும் அசுரர் முதலியவர்களின் தொல்லையின்றி தவம் செய்தனர். யாகங்கள் இயற்றினர். தேவேந்திரன் அலர்கனை சோதிக்க எண்ணி அந்தன வடிவில் அவன் அரண்மனையை அடைந்து வேண்டுவார்க்கு வேண்டியவற்றை தரும் கொடைகுணம் உடைய பேரரசனே, யான் ஒரு பிறவி குருடன் கிழப்பருவம் அடைந்து விட்ட நான் என் மகனை காண விரும்புகின்றேன். அதன் பொருட்டு அஸ்வினி தேவதைகளை கேட்டேன். அழகிய அரசனது கண்களை உன் கண்களில் பொருத்தி மருத்துவம் செய்தால் கண் ஒளி கிடைக்கும் என்று தேவதைகள் கூறின. உன் அழகிய கண்களை எனக்கு அளித்து உதவ வேண்டும் என்று வேண்டி நின்றான். அதற்கு அலர்கன் மகிழ்ச்சியுடன் தன் கண்களை எடுத்து அவன் கையில் கொடுத்தான். அவற்றை பெற்றுக்கொண்டு
அந்த அந்த அந்தணன் மறைந்தான். பிறகு இந்திரன் 30 முக்கோடி தேவர்களுடன் வந்து அரசனுக்கு முன்போல் கண்களை உண்டாக்கி வேண்டும் வரங்களையும் கொடுத்து தன் உலகம் சென்றான். சிவசிவா. அலர்க்கனின் மேலான கொடை தன்மையினையும் பிற சிறப்புகளையும் இந்திரன் மூலம் அறிந்த திருமால் பசு உருவம் கொண்டு அலர்க்கன் அரண்மனையை அடைந்தார். அலர்க்கனை கண்ட பசு அழுது புலம்பி தன் கன்று புலியால் பிடிக்கப்பட்டது என்றும் பசு தன்னை தர சம்மதித்தும் புலி கன்றினை விடாமல் அலர்க்க அரசனின் உடலில் மேன்மை வாழ்ந்த வலபாகத்தை தந்தால் கன்றை விடுவதாகவும் கூறிற்று என்று சொல்லி அழுது அலர்க்கனின் வலபாகத்தை இறந்து கேட்டது. அலர்க்கன் அப்பசுவை பார்த்து, நான் என் உடலை உடைவாளால் 2 கூறு செய்கின்றேன். நீ வலபாகத்தை எடுத்து சென்று புலியிடம் கொடுத்து உன் கன்றினை மீட்டுக் கொள்க என்று கூறினான். சிவசிவா. பின்னர் நாட்டினை தன் மைந்தனிடம் ஒப்படைத்து உடலை 2 கூறாக பிளந்து கொண்டான். திருமால் அருள் கூர்ந்து 2 கூறுகளையும் ஒன்றாக சேர்த்து தம் கைகளால் தடவினார். உயிர் பெற்று எழுந்த அலர்க்கன் திருமாலை வணங்கி மகிழ்ந்தான். திருமால் அலர்க்கனை வாழ்த்தி வரமளித்து வைகுண்டம் அடைந்தார். சிவ சிவ சிவ. திருநாரையூரில் எழுந்தருளியிருக்கும் கேடிலியாகிய சிவபெருமானும் அலர்க்கனை சோதிக்க விரும்பினார். 4வது ஆசிரமத்தை கடந்த திருவடிவு கொண்டு அலர்க்கமணன் அவையை சிவபெருமான் அடைந்தார். அரசன் அவரை நன்கு வரவேற்று பணிவிடை செய்தான். அவர் தாம் விரும்பும் உணவளிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் விரும்பும் உணவினை தவறாமல் செய்தளிக்க அலர்க்கன் இசைந்தான். மிக்க அழகும் குணமும் உடைய அரச குமாரனாகிய அவன் பிள்ளையை தாய் மடியில் கிடத்தி அவன் வெட்ட அதனை மருமகள் சமைத்து தர வேண்டும் என வந்தவர் கூறினார். அலர்க்கன் அவ்வாறே தன் மகன் சுதர்மனை உணவாக்கி விருந்தினருக்கு அளித்தான். திருநாரையூர் பெருமான் அவனது செயற்கரும் செயலை கண்டு பெரிதும் திருவுள்ளம் மகிழ்ந்து உமையுடன் காட்சி தந்தார். சிவ 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 சிவா. அரசன் மிக மகிழ்ந்து தேவியோடும் மருமகளோடும் வணங்கி நமக மந்திரங்களால் எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த சிவபெருமானை துதித்தான். சிவபெருமான் திருவருளால் அரசன் மகன் சுதர்மனும் உயிர் பெற்று எழுந்து முன்னையிலும் மிகுதியான அழகும் குணமும் பலமும் வீரமும் பெற்று இறைவனை வணங்கி தந்தையின் திருவடியில் வீழ்ந்து வணங்கினான். இறைவன் அனைவருக்கும் வேண்டும் வரம் அளித்து திருநாரையூரை அடைந்தார். அலர்க்கனுக்கு நேர்ந்த தெய்வ சோதனை, திருநாரையூர் பெருமான் திருவிளையாடல், விநாயகப் பெருமான் சிறப்பு ஆகியவற்றை அன்புடனும் பக்தியுடனும் படிப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லா நன்மைகளும் பெற்று முடிவில் சிவபுரத்தை அடைவார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக மௌசலன் வரம் பெற்றமை. மௌசலன் ஓர் அந்தன பெண்ணின் மகன். அவன் வித்தையின் பொருட்டு வசிஷ்டரை அடைந்து குரு பக்தியுடன் அவருக்கு பணிவிடை செய்து வந்தான். ஒரு நாள் வசிஷ்டர் அவனை அன்புடன் பார்த்து, சீடனே, உன் தாய் ஒரு விதவை. அவள் ஒரு வேடனுடன் கூடி உன்னை பெற்றாள். அதனால் அவள் வாழ்ந்த காசி நகரத்தை விட்டு நீக்கப்பட்டாள். பின்னர் அவள் ஸ்ரீநகரை அடைந்து அங்குள்ள பிராமணர்களை கொண்டு உனக்கு பிராமண சடங்குகள் செய்வித்தாள். வேடனாகிய நீயும் உன்னை அந்தரனாக நினைத்து கொண்டு என்னிடம் கல்வி கற்க வந்துள்ளாய். உன் பணிவிடையால் மகிழ்ந்தேன். நீ வேடனால் அந்தன பெண்ணுக்கு பிறந்தமையால் வேத வித்தைக்கு நீ உரியவன் ஆக மாட்டாய். நீ எனக்கு பணிவிடை செய்தமையால் பஞ்சமரை காட்டிலும் உயர்ந்தவனாய் மிலேச்சர்களுக்கு தலைமை பெற்றாய். உனக்கு மிலேச்ச தந்திரங்களை சொல்வேன். அதில் புலமையும் சித்திகளையும் பெற்று என்னுடைய காமதேனுவின் புத்திரர்களாகிய மிலேச்சர்களுக்கு காவலனும் குருவும் ஆவாய் என்றார். வசிஷ்டர் ஆணைப்படி மிலேச்ச தந்திரங் கற்ற மௌசலன் திருநாரையூரை அடைந்து மிலேச்ச தந்திர நெறிப்படி சிவனை நினைத்து தவம் செய்தான். தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன் தோன்றி வேண்டும் வரத்தை கேட்குமாறு பணித்தார். மௌசலன், சிவபெருமானே, என் மிலேச்ச தந்திரத்தால் மகிழ்ந்த மகாதேவரே, எனக்கும் என் மார்க்கத்தை பின்பற்றுபவர்களுக்கும் இவ்வுலகில் சிறப்பும் செல்வமும் அளிக்க வேண்டும். வேதங்களை காட்டிலும் என் மார்க்கத்திற்கு விரைந்து சித்தி பெற அருள வேண்டும். எப்போதும் என் மார்க்கத்தின் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று திருநாரையூர் பெருமானை வேண்டினான். அதற்கு எமது ஆணைப்படி உன்னுடைய தந்திரத்தால் கூறப்பட்ட மந்திர சித்தியால் அந்த தேவதைகள் மிகுந்த விருப்பம் உடையவனாய் விரைவில் பயனளிக்கும்.
வெளிப்படா வடிவோடு எங்கும் நிறைந்திருக்கும் நாம் உன் தந்திரத்தில் சொன்னபடி நடப்பவருக்கு அதில் கூறப்பட்ட சித்தியை கொடுப்போம். ஆனால் உண்மை முக்தியை கொடுப்போம் அல்லோம். மிலேச்ச தந்திரங்கள் படி நடப்பவருக்கு பூதமண்டல வாசத்தை அளிப்போம். வசிஷ்டனுடைய காமதேனுவிடம் தோன்றிய மிலேச்சர்கள் கேகய நாட்டில் நிருதி திக்கில் உள்ள காடுகளில் வசிக்கின்றார்கள். சமதக்னியினது காமதேனுவிடம் பிறந்த மிலேச்சர்கள் காந்தார நாட்டில் நிருதி திசையில் உள்ள காடுகளில் வசிக்கின்றார்கள். நீ அவர்களையெல்லாம் உன் வசப்படுத்தி அந்த காடுகளை நாடுகளாக்கி அவர்களுக்கு மிலேச்ச தந்திரங்களை உபதேசித்து அவர்களின் தலைவனாக இருந்து ஆட்சி செய்வாயாக. அந்த மிலேச்சர்கள் துவாபர யுகத்தில் உன் மார்க்கத்தை பின்பற்றி மௌசலேயர் என உலக புகழ் பெறுவார்கள். துவாபர யுக முடிவில் சத்திரியர்கள் மறைவார்கள். பின்னர் அனைவரும் உன் நெறியை பின்பற்றி ஒழுகுவர். மௌசலேயர்கள் உயர்ந்த பாரத கண்டத்தில் புகுந்து அரசு ஆளுவார்கள் என்று அசரீரியாக திருநாரையூர் பெருமான் மௌசலனுக்கு வரம் அருளினார். இறைவன் கூறிய வண்ணம் பல பட்டணங்களை புதியதாக நிறுவி மிலேச்ச மார்க்கத்தை பரப்பி மிலேச்ச கண்ணியர் பலரை மணந்து இன்பமாக வாழ்ந்தான். தன் குமாரர்கள் என்மருக்கும் தன் நாட்டை பிரித்து கொடுத்து யோக நிலையிலிருந்து முக்தி இன்பம் பெற்றான். திருநாரையூர் பெருமான் அருளால் வேடன் ஒருவன் நிலையான ஒரு மதத்தை நிலைநிறுத்தி முக்தி இன்பத்தையும் பெற்றான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக புறச்சமய வரலாறு உரைத்தமை. குமரக்கடவுள் முனிவர்களுக்கு மிலேச்ச தந்திரத்தையும் அந்த மதத்தின் கொள்கைகளையும் சுருக்கமாக திருவாய் மலர்ந்தருளினார். அதாவது வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நேர்ந்த போரில் வர்ணாசிரமங்களை புறம் செய்தவர்களான வீரர்கள் உண்டு பண்ண பெற்றார்கள். அவர்கள் விஸ்வாமித்திரருடைய படைகளை அழித்து விட்டார்கள். பிரம்ம புத்திரராகிய வசிஷ்டர் அம்மிலேச்சர்களை நன்னெறி படுத்தும் பொருட்டு மிலேச்ச தந்திரத்தை இயற்றினார். அந்த சாத்திரம் விளங்குதற் பொருட்டு நற்குணமுடைய சீடனாகிய மௌசலனுக்கு அதை உபதேசித்தார். அதிஷ்டான தேவதைகள் மிலேச்ச தந்திரத்தில் கூற பெறாமையால் சொர்க்கம் முதலிய உலகங்களும் இந்திரன் முதலிய தேவர்களும் கூறப்பெறவில்லை. அவ்வியத்தோபாசனையால் இந்த சமயத்தவர்கள் பிரம்மத்தன்மையை நிச்சயம் அடைவார்கள். மண்டலோபாசனை அக்யுபாசனைகளால் இம்மதத்தவர் இம்மை இன்பங்களையும் சுத்தியையும் அடைவார்கள். அவ்வியத்தமும் சூரியனும் அக்னியுமே இம்மதத்திற்கு தேவதைகளாம். மிலேச்சர்கள் காடுகளிலும் மலைகளிலும் அரசர்களாய் மகிழ்ந்து வாழ்ந்தார்கள். மகாபாரதத்தில் கிம்புருடம் முதலிய கண்டங்களில் வசித்த சத்திரியர்கள் அர்ஜுனனால் கொல்லப்பட்டார்கள். சத்திரியர்கள் இன்மையால் அவர்கள் ஆண்ட நாடுகள் மிலேச்சர்கள் வசமாயின. அங்கே இருந்த மேன்மக்கள் அந்நாடுகளை விட்டு பாரத கண்டத்தை அடைந்தார்கள். அங்கேயே தங்கிய மற்றவர்கள் எல்லோரும் மிலேச்சர் முதலியவர்களுடன் கூடி அவர்கள் மதத்தை பின்பற்றினர். கலி அவர்களை பிடித்து கொண்டான். கலியினுடைய 1000 ஆண்டுகள் முடிவிலே பரதகண்டம் தவிர நாவலந்தீவு முழுவதும் வேதாகம தர்மத்தை விட்டதாயிற்று. இன்னும் மிலேச்சர் முதலிய புறமதத்தவர்கள் உலகமெங்கும் நிறைந்தார்கள். கலியுக முடிவில் ஓர் அந்தணனை தவிர பரதகண்டத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் மிலேச்சர்கள் ஆவார்கள் என்று முருகப்பெருமான் கூறி முடித்தார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக கலி வரம் பெற்றமை. 4 யுகங்களின் அதிதேவதைகளும் காசி தலத்தில் உள்ள துண்டி விநாயகப் பெருமான் சந்நிதியில் அவரையே தியானித்துக் கொண்டு மிக கடுமையான தவம் செய்தார்கள். விநாயகப் பெருமான் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் என்னும் 3னுக்கும் வேண்டிய வரங்களை அளித்து கலியை நோக்கி திரேதாயுகத்தில் என்னுடைய தண்டகவனத்தில் தவம் செய்து நீ வேண்டிய வரங்களை பெறுவாய் என்று அருள் புரிந்தார். திரேதாயுகத்தின் முடிவில் கலி தண்டகவனத்தில் உள்ள திருநாரையூரில் உள்ள விநாயகப் பெருமான் சந்நிதியில் கடும் தவம் செய்தான். அவன் தவத்துக்கு மகிழ்ந்த விநாயகப் பெருமான் காட்சி தந்தார். அவன் வேண்டும் வரங்கள் தர இசைந்தார். கலி கணேச பெருமானை வணங்கி, ஐயனே, கிருதயுகம் முதலிய 3 யுகங்களும் என் அண்ணன்மார்கள். உமது வரத்தை பெற்ற அவர்கள் தம்மை சேர்ந்த தேவர் மனிதர்களை இன்புறுத்துகின்றார்கள். என்னால் அடுக்கப்பட்ட பூதர்களையும் மனிதர்களில் மிலேச்சர்களையும் இன்புறுத்துவதற்குரிய வழிமுறைகளையும் ஏற்ற காலத்தையும் எனக்கு அருளுதல் வேண்டும் என வேண்டினான்.
உன் அதிகாரம் 4வது யுகத்தில் பரவியிருக்கும். மக்கள் அனைவரும் உன்னை மிகவும் விரும்புவார்கள். பொதுவான தர்மத்தில் நிற்கும் மிக சிலரை தவிர ஏனையோர் அனைவரும் உன்னுடைய நெறியையே பின்பற்றுவார்கள். உன் ஆட்சியில் சான்றோரும் முனிவர்களும் இருக்கும் இடம் தெரியாமல் குகைகளில் ஒதுங்கி வாழ்வார்கள். பாரத கண்டம் தவிர நாவலந்தீவு முழுதும் வருண தர்மம் இன்றியும் வேத ஆகமம் நெறி நின்று நீங்கி இருக்கும். கலியுக முடிவில் நாம் கலியோடு கூடி தூமிர விக்கிரக சேனனாக தோன்றி மிலேச்சர்களை எல்லாம் அழித்து குகைகளில் உள்ள அந்தணர்களை அழைத்து கொண்டு வந்து பூமியில் நிலைபெற செய்து சந்திர வம்சத்தில் பிறந்த தேவாபி என்பவனையும் சூரிய வம்சத்தில் பிறந்த மருத்துவானையும் பூமியில் அரசர்களாக செய்து வேத ஆகம மார்க்கங்களை நிலைபெற செய்து எமது இத்தலத்தை அடைவோம். சனகர் முதலிய 5 யோகிகள் அத்துவித சைவ நெறியை நிலைநிறுத்துவார்கள். நீ பூமியில் இருந்து நான் சொன்ன முறைப்படி உலகத்தை உன் வயப்படுத்தி 4 லட்சம் ஆண்டுகள் ஆட்சி செய்வாயாக. உன் மார்க்கங்களுக்கும் குறைவுறும் போதெல்லாம் உலகத்திலே மிலேச்சர்களை பற்றினவனாகிய நீ உனது வடிவத்தை அஞ்சாது தோன்ற செய்து அதர்மத்தின் முன்னேற்றத்தை செய்வாயாக. சகல மதங்களுக்கும் நாதனாகிய நாம் கலிப்பிரிய கணேசன் என்று பெயர் பெற்று மிலேச்சர் மதங்களுக்குரிய தெய்வ ரூபமாகவும் இருப்போம் என்று வரமளித்து கணேச பெருமான் மறைந்தருளினார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.